பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம் நினைவுகூரப்பட இருக்கிறது. உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் புற்றுநோய்க்குரிய தாக்கம் அதிகரித்து வரும் காணப்படுகிறது. சர்வதேச புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையின்படி 2022 குளோபல் கேன் அறிக்கையின்படி உலகளாவிய ரீதியில் 19.9 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வெண்ணிக்கை 2040 அளவில் 30.2 மில்லியன் அளவு அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு 10 மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறந்துள்ளனர். இலங்கையை பொறுத்தவரையில் வைத்தியசாலைகள் ஏற்படும் மரணங்களில் 4வது இடத்தை புற்றுநோய் வகிக்கிறது. இலங்கையின் தரவுகளின்படி 2021ஆம் ஆண்டு 37,753 மக்கள் புதிதாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் ஆண்களில் உதடு, வாய் புற்றுநோயும் பெண்களிடையே மார்பக புற்றுநோயும் அதிகமாக காணப்படுகிறது. இது தவிர பெருங்குடல் புற்றுநோய் ஆண் பெண் இருபாலரிடமும் அதிகமாக உருவாகி வருவதை அவதானிக்க முடிகிறது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி புற்றுநோய்க்குரிய ஆபத்து காரணிகள் வெளிப்பாடை குறைப்பதன் மூலமும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலமும் 30 தொடக்கம் 50% புற்றுநோயை கட்டுப்படுத்தலாம். இதற்கு அமைவாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு நிகழ்ச்சி திட்டம் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கவும் நோய் சுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. நடவடிக்கைகளில் முதலாவதாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துள்ளது. புற்றுநோய்கள் தடுக்கக்கூடிய புற்றுநோய்கள் அல்லது முன்கூட்டியே கண்டறியக்கூடிய புற்றுநோய்கள் இருக்கிறது. உதாரணமாக மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் போன்றவற்றை கூறலாம். மார்பக புற்றுநோய் போன்றவற்றில் நாங்கள் சுய மார்பக பரிசோதனை 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாதந்தோறும் சுய மார்பக பரிசோதனை செய்வதன் மூலம் ஒரு மார்பகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களோ கட்டிகள் முன்கூட்டியே அறிந்தால் அதுக்குரிய மேலதிக இன்வெஸ்டிகேஷனை செய்து நாங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது தவிர சமூக ஈடுபாடு, ஊடகங்களின் பங்களிப்பை அதிகரித்தல் மற்றும் புற்றுநோயால் தனி மனிதர் மட்டுமல்ல அவரின் குடும்பமும் பாதிக்கப்படுகிறது. ஸோ இவ்வாறாக அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் உடல் உள்ள ஆன்மீக பொருளாதார ரீதியில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஸோ இவர்களுக்கு ஆதரவு, பராமரிப்பு, சிகிச்சையை துரிதப்படுத்துவது. புற்றுநோய் முந்தைய காலங்களில் புற்றுநோய் என்றால் மரண சான்றிதழ் எழுவது போன்றுதான், அது மரணம் என்று தான் எல்லாம் நினைச்சிருக்காங்க. இப்பொழுது நவீன கீமோதெரபி வசதிகள், சத்திர சிகிச்சை வசதிகள் இருப்பதால் புற்றுநோயில் இறக்கும் மக்களின் வீதம், அதாவது முந்தைய குறிப்பிட்டது போல் 1/3 புற்றுநோயால் நாங்கள் தடுக்க முடியும். அடுத்த 1/3 முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் அதை சரியான முறையில் சிகிச்சை செய்தால் அதிலிருந்து வெற்றி பெற முடியும். ஸோ இந்த மாதிரி புற்றுநோயால் மீண்டு வந்தவர்களை கண்டறிந்து அவர்களை கௌரவித்து அவர்களின் வெற்றி கதையை பகிர்வதன் மூலமும் மக்களிடையே புற்றுநோய்க்கான அவதானத்தையும் நாங்கள் விழிப்புணர்வை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். நன்றி, வணக்கம். අද දිනේ සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යාංශයේ පැවති මෙම ප්‍රවෘත්ති සාකච්ඡාවේදී අපි විශේෂ මාතෘකා දෙකක් ගැන සාකච්ඡා කරා. එනම් ජනවාරි 26 වෙනිදාට යෙදෙන ලෝක ලාදුරු දිනය පෙරදරි කරගත් සාකච්ඡාවක් සහ පෙබරවාරි 4 වෙනිදාට යෙදෙන ලෝක පිළිකා දිනය වෙනුවෙන් පැවැත් වූ සාකච්ඡාවක්. මේ සඳහා සහභාගී ඔබ සැමටම බොහොමත්ම ස්තුතිවන්ත වන අතර මට එක පණිවිඩයක් ලබා දෙන්නට අවශ්‍යයි අපේ සියලුම මාධ්‍ය හිත මිතුරන්ට. අපගේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යාංශයේ පැවැත්වෙන මෙම ප්‍රවෘත්ති සාකච්ඡාව හරහා ඔබ විසින් ජනතාව වෙත ගෙන යන පණිවිඩ සහ දැන්වීම් සහ ප්‍රවෘත්ති පිළිබඳ අපි තොරතුරු එක්රැස් කරන්නට බලාපොරොත්තු වෙනවා 2025 අවුරුද්ද පුරාවට. මේ සඳහා
අපි ඔන්ලයින් ඇප්ලිකේෂන් එකක් ලෑස්ති කරලා දිනවා ඔබගේ තොරතුරු දැන්වීම සඳහා මෙම ඔන්ලයින් data link එකට අවශ්‍ය QR code එක මේ අද දිනේ ලබා දුන් ලියුමත් සමග තියෙනවා. දැන් මම ඉතාමත්ම ආදරයෙන් ඉල්ලා සිටිනවා අපගේ සියලුම මාධ්‍ය හිත මිතුරන් වෙත ඔබ විසින් පළ කරන ලබන ප්‍රකාශ කරන ලබන සහ රූපවාහිනී සහ රේඩියෝ මගින් ප්‍රචාරය කරන සෞඛ්‍ය ප්‍රවර්ධන කාර්යාංශයේ ප්‍රවෘත්ති සාකච්ඡාව මත පදනම් වූ ප්‍රවෘත්ති පිළිබඳ මෙම ලින්ක් එකට ගිහිල්ලා තොරතුරු ලබා දෙන ලෙස අවුරුද්ද පුරාම අපි මේ තොරතුරු එක්රැස් කරන්නටත් බලාපොරොත්තු වෙනවා. ඒ අතරතුර අප සමග ඉතාමත්ම හොඳින් එන්ගේජ් වෙන අපිත් එක්ක වැඩ කරන මාධ්‍ය වේදීන් වෙනුවෙන් අපි යම් කිසි කෘතගුණ සැලකීමකුත් දෙසැම්බර් මාසයේදී කරන්නට බලාපොරොත්තු වෙනවා.